पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புருஷோத்தம யோகத்துல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். சம்சார வர்ணனை, சம்சாரத்தை பார்த்தீங்கன்னா விருட்ச கல்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டதை இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார்? சொல்லிக்கிட்டு இருக்கார். வர்ணனை முடிஞ்சதுக்கு பிறகு 2 மந்திரங்கள்ல சம்சார விருட்சத்தோட வர்ணனைகள் சொல்லப்பட்ட பிறகு 3வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். நரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. முக்கியமான மந்திரம் இது. நரூபமஸ்ய இஹ ததா ந உபலப்யதே. 2 மந்திரங்கள்ல எந்த சம்சார விருட்சம் அரச மரத்துக்கு ஈக்குவலா அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த விதமா பார்த்தீங்கன்னா நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல எங்க போனாலும் அது மாதிரி ஒரு தலைகீழா இருக்கிற ஒரு அரச மரத்தை நம்ம பார்க்க முடியாது. சம்சார விருட்சம் விசிபிள் இல்லை. அப்ப என்ன கல்பனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி பார்த்தீங்க அப்படின்னா கீதாச்சாரியரும் ஸ்ருதியும் இந்த கல்பனையை பண்றாங்க. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பிரம்மாண்டம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதே மாதிரி மத்தியமும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. நம்மளுடைய குறுகின அறிவுக்கு நம்மளுடைய பார்வை எல்லாமே சின்ன பார்வை. ஒரு எறும்புக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு எறும்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவில் தான் அதுக்கு விஷன் இருக்கு. என்னோட காம்பவுண்டே அதுக்கு தெரியாது. 2500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கிறதே ஒன்றும் தெரியாது. அப்படின்னும் போது அதுக்கு எப்படி உலகம்லாம் தெரியும்? அதே மாதிரி நம்மளோட பார்வைன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அல்ப பார்வை. இந்த அல்பமான திருஷ்டியை வச்சுக்கிட்டு இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா சம்சாரத்தோட பிரம்மாண்டத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது முடியவே முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா காக்கபுஜுண்ட முனிவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமபக்தர், தீவிரமான ராமபக்தராக இருந்தார். ராமபக்தராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ராமர்கிட்ட கேட்குறார், உங்களுடைய மாயையை நாம் பார்க்கணும்
அப்படின்னு கேட்கும்போது, இல்ல முடியாது, அது வேணாம் அப்படின்றார். இல்ல நான் உங்களோட சிறந்த பக்தன். அதனால நீங்க உங்க மாயைய காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த விஷனை குடுக்குறார். குடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோடிக்கணக்கான அனந்த பிரம்மாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட விஷன்ல வருது. கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கு. அதுல கோடிக்கணக்கான பூமிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ராமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாபிஷேக ராமரா இருக்காங்க. நிறைய ராமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பூமி. பிரம்மாண்டம் அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துல அனந்த கோட்டி பூமி. அனந்த கோட்டி பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யுகம் நடந்துகிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பூமியில வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம், லட்சக்கணக்கான பூமியில வந்து பார்த்தீங்கன்னா துவாபர யுகம், திரேதா யுகம், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நிறைய ராமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலராமரா இருக்காங்க, நிறைய ராமர் சீதாராமரா இருக்காங்க, நிறைய பேர் பட்டாபிஷேக ராமரா இருக்காங்க, நிறைய பேர் வாரில் இருக்காங்க. இதெல்லாம் காக்கபூச்சண்டர் பார்த்ததுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்க ராமர் யாரு, நாம் பார்க்கிற இந்த ராமர்லாம் யாரு அப்படின்னு. அப்ப ராமர் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அந்த காட்சியை மறைச்சிடறாரு. மறைச்ச பிறகு காக்கபூச்சண்டர் சொல்ற, எனக்கு உண்மையே புரியல ராமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்ற. ஆமா, இந்த மாயாவை வந்து பாத்தீங்கன்னா யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு திவ்ய சக்ஷு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக, இது புரியாதது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அப்படின்னு. அப்ப சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட இருந்து திவ்ய சக்ஷு வாங்கினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அனந்த கோட்டி பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இந்த சம்சார விருட்சத்தை யாராலும் புரிய முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஆதி இல்லை. ஏன் அப்படின்னா அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வாஸ்தவத்துல உண்மையானது இல்லை. எது பொய்யா ஒரு கல்பனையா இருக்கோ அந்த கல்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் மத்தியமம்னு ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. அதனால்தான் மந்த ஆச்சாரியர் ஸ்லோகத்தை சொல்றாரு, நீ நீ நான் சொன்ன வர்ணனைப்படி நீ தேடி பார்த்தனா கிடைக்காது. ஏன்னா இந்த சம்சார விருட்சத்து ஆதி அந்தம் மத்தியமம் மூணும் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, அஸ்வத்தமேனம் ஏனம் அஸ்வத்தம். இந்த அஸ்வத்த விருட்சத்தை சம்சார விருட்சத்தை என்ன பண்ணணும், சுவிரூட மூலம் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரூன்றி போய் திருடமா இருக்கக்கூடிய இதனை அசங்க சஸ்திரேன, அசங்கம்னு சொல்லக்கூடிய பற்றுதல் இன்மையினால் என்ன பண்ணணும், திருடேன சித்துவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும், வெட்டி வீழ்த்த வேண்டும். வெட்டி வீழ்த்திட்டு அது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இருக்கு. திருடேன சித்வா அப்படின்றதுக்கு அர்த்தம் வெட்டி வீழ்த்தி விட்டு. அடுத்த ஸ்லோகம் கண்டினியூ ஆகும். இதுல லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஷ்யத்தோட லாஸ்ட் பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அஸ்வத்தம் ஏனம் அப்படின்னு இருக்கு. அஸ்வத்தம் ஏனம் அப்படின்னா, ஏனம்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அஸ்வத்த விருட்சத்தை, யதோக்தம் சொல்லப்பட்ட விருட்சத்தை எப்படிப்பட்டது, சுவிரூட மூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, சுஷ்டுகு விரூடானி. இந்த சம்சார விருட்சம் வந்து அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஆரம்பிச்சோன்னு தெரியல, எப்ப முடியும்னு தெரியல. இந்த சம்சார விருட்சத்துல இருந்து தப்பிச்சு போலாமான்னு பார்த்தா முடியவும் முடியாது, நம்ம இஷ்டப்படி போக முடியாது. அப்ப இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அந்த சம்சார விருட்சம் சுவிரூட மூலம் அப்படின்னா நல்லா ஏறி உட்கார்ந்ததா இருக்கு, காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. சுஷ்டுகு விரூடானி, நல்லா திடமா ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆரோகமாயிருக்கு. விரோகம் கதானி மூலானி, இதோட வேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த சுவிரூட மூலமா இருக்கிற அஸ்வத்த மேனம், அஸ்வத்த விருட்சத்தை அசங்க சஸ்திரேன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசங்க சஸ்திரம்னா என்ன சுவாமி அப்படின்னா, அசங்கஹா, அசங்கம்னா சங்கம்னா பற்றுதல், அசங்கம்னா பற்றுதல் இன்மையினால், டிட்டாச்மெண்ட். இந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்னும் போது இந்த ஸ்பிரிச்சுவல்ல பேசுறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எங்க போனாலும் பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே முடியாது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சத்தியம்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம்பவிக்காது. அதனால்தான் சாஸ்திரங்கள் சொல்லும் போதே பாஷ்யக்காரர் என்ன பண்ணுவார், வர்ணனை பண்ணும் போதே பாருங்க, இந்த 11வது பேஜ்ல மேல பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு இதுக்கு 4 லைனுக்கு முன்னாடி பாருங்க, வர்ணனை பண்ணும் போதே ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சம்னு சொல்லக்கூடியது எப்படி, சொப்பனத்துக்கு சமமானது, மரீச்சி உதக காணல் ஜலத்துக்கு சமமானது, மாயாவியோட மாயாஜாலத்துக்கு சமமானது,
கந்தர்வ நகரம் மனோராஜ்யத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வாஸ்தவம் இல்லை. அதனால்தான் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம சங்கரரை வந்து பாத்தீங்கன்னா மாயாவாதம் பண்றவரு மாயாவி அப்படின்னே பேசுவாங்க அவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையே சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு. வாஸ்தவத்துல ஸ்ருதியோட வாதம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான், இது உண்மை இல்லை, இது சொப்பனம் மாதிரி. அப்போ உங்களுக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் 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 பொய், இது உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு நம்ம மனசுக்குள்ளார நல்லா புரியுதோ அதான் சித்தாந்தம். இந்த வேதாந்த சித்தாந்தம் நல்ல முறையில உள்ள போச்சு அப்படின்னா சுவாமி மட்டும் சத்தியம், சுவாமிக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். பார்க்கிறவனா இருக்கிற சுவாமி தான் சத்தியம், திரஷ்டாவா சாட்சியா இருக்கிற அவர் மட்டும்தான் சத்தியம். இது எல்லாம் இல்யூஷன், சொப்பன மாதிரி. சொப்பனத்துல பார்க்கிறவன் சத்தியம், சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம், அங்க பார்த்த லோகம், எல்லா லோகங்களும் எல்லா கேரக்டரும் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு இல்லாம போகுது. அப்போ சொப்பனத்துல நமக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்ததுன்னா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது பைத்தியக்காரத்தனமா நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான். வாஸ்தவத்துல புரியலன்னு அர்த்தம். அப்ப சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் நாம் பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட நஷ்ட ஸ்வரூப்பம்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நாசத்தை அடையக்கூடியதா பபிள்ஸ் மாதிரி இருக்கிறது, நீர்க்குமிழ் மாதிரி தோன்றி தோன்றி மறையிறதா இருக்கிறது. இது மாதிரி இந்த சித்தாந்தத்தை திரும்ப திரும்ப டக்குன்னு வராது. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்மரிசம் பண்றது மாதிரி மெதுவா மெதுவா சாஸ்திரத்தை படிக்க 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 மெதுவா உள்ள போகும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இது சத்தியம் சத்தியம்னு வாங்க. இந்த வேதாந்தம் மட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய் பொய்ன்னு சொல்லும். இது பொய் பொய்ன்னு சொல்லி 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 நமக்குள்ளார ஒரு மெஸ்மரிசம் நடந்து நம்ம பார்க்கிற பார்வையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சொப்பன மாதிரி தான் அப்படின்னு ஒரு பார்வை நமக்கு வர வரைக்கும் இது சத்தியமா இருக்கும். நல்ல லைஃப் ஸ்டைலை கொண்டுட்டு வந்து வேதாந்தம் சொல்ற கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது அமானித்துவம் அதம்பித்துவம்ன்ற கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்ன பண்ணலாம், உதாசீனப்படுத்திட்டு நம்ம இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் அப்படின்னு பேர், அசங்கம் அப்படின்னு பேர். உதாசீன பாவத்துக்கு வர்றது. அந்த அசங்கம்னு சொல்லக்கூடிய சஸ்திரேன அசங்கம் எங்கெல்லாம் சங்கம் எங்கெல்லாம் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு புத்திர வித்த லோகேஷனாதி. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தாங்க இருக்கு. ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆசைகளா சாஸ்திரம் பிருகதாரண்யம் பிரிக்குது. என்ன பிரிக்குது அப்படின்னா புத்திரேஷனா, எதுக்காக மனைவி. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. 6-7 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், டாக்டர்ஸ்ட் எல்லாம் போயிட்டோம், ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு. ஏன்பா பொண்ணு தானே விரும்பினேன், கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தானே தேவைப்படுச்சு, இப்போ என்ன குழந்தைய கேட்குற அப்படின்னா இல்லை பொண்ணே வச்சுக்கோ போதும், உனக்கு ஒய்ஃப் போதும் அப்படின்னா ஒய்ஃப்லாம் பத்தாது, எனக்கு அப்புறம் சில்ட்ரன்ஸ். அப்போ வந்து முதல் ஏஷனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யம் சொல்லுது முதல் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா ஜாயாமே சியாத் அப்படின்னு முதல் ஆசை, எனக்கு மனைவி உண்டாகட்டும். மனைவி உண்டானதுக்கு பிறகு அடுத்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா 2வது உண்டாகுது. கொஞ்ச நாள் கழிச்சு காம ஆவேசம்லாம் தணிஞ்ச பிறகு ஐயோ நமக்கு ஒரு குழந்தை வேணுமே, சந்ததி வேணுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார புத்திரமே சியாத் அப்படின்னு 2வது ஏஷனா உண்டாகுது. வாஸ்தவத்துல மனைவி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி வந்து பாத்தீங்கன்னா காமத்துக்காக இல்லை, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடு, அதெல்லாம் வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவத்துல மனைவி மேல நம்ம ஆசைப்படுறதே எதுக்காக அப்படின்னா ஸ்திரீ மேல ஆசை உண்டாகிறதே புத்திரேஷனா தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கிரந்தங்கள் எல்லாம் பெண் ஆசை அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா அது இல்லை. பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா. ஆனா சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் ஆசை அப்படின்னு ஒண்ணு தனியா வைக்கல, புத்திரேஷனா அப்படின்னு வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பெண்ணுக்காக இல்லை. அப்ப ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரன் தான் ஆசை. அப்ப அந்த புத்திர ஆசை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆசையா புத்திர ஆசை வச்சுங்க. புத்திரன் வேணும்னா மனைவி வேணும் இல்ல, கண்டிப்பா மனைவி வேணும். அப்போ புத்திரேஷனாக்குள்ளார மனைவியை கொண்டு வந்துருங்க. இந்த 2வது மனைவி வேண்டும், அதுக்கப்புறம் புத்திரன் வேண்டும். புத்திரனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் வெல்த் வேணுமே, குடும்பம் ரன் பண்ணணுமே,
அப்ப குடும்பத்தை ரன் பண்றதுக்காக வித்தம் மே சியாத் அப்படின்னு எனக்கு தனம் உண்டாகட்டும் அப்படின்னு 3வது ஆசை. தனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? வித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியான வித்தம். வித்தம்னா வெல்த். அந்த வெல்த் வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டியா பிருகதாரண்யம் சொல்லுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த லோக்கத்துல நம்ம எதெல்லாம் வெல்த்னு சொல்றோமோ, தனம்னு சொல்றோமோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லௌகிக வித்தம் இது. அதுக்கப்புறம் தெய்வ வித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உபாசனைய எப்படி பண்றதுன்ற ஞானத்துக்கு பேர் வந்து உபாசன மெத்தடாலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தெய்வம் வித்தம்னு பேர். இந்த 2 வித்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வேர்ல்ட்லி வெல்த்தை வச்சுக்கிட்டு கர்மம் பண்ணலாம். ஒரு நல்ல தர்மியா இருக்கிறான் அப்படின்னா அந்த தர்மி என்ன பண்ணுவான்? கோயில் கட்டுவான், கும்பாபிஷேகம் பண்ணுவான், அன்னதானம் பண்ணுவான், ஸ்கூல்ஸ் நடத்துவான். இது மாதிரி தர்ம காரியங்கள் எல்லாத்தையும் பண்றதுக்கு வெல்த் வேணும். அதர்மியை விட்டுருங்க, அதர்மியை பத்தி பேச்சு வேணும். அப்போ நல்ல தர்ம காரியங்கள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்த் வேணும். வெல்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? ஒரு நல்லவன் வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியம் தான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அப்போ வேர்ல்ட்லி வெல்த்தை வச்சுக்கிட்டு நல்ல சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணலாம். சிவநாடாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ கோடியை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காரு சிவநாடாரெல்லாம். பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திருச்செந்தூருக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 கோடி 400 கோடி அவர் ஸ்பெண்ட் பண்ணார் சிவநாடாரில். அப்ப சம்பாதிச்சா என்ன பண்றது? நிறைய சேரிட்டி. நிறைய பேர் கூகுள்ல கம்பெனில ஓனர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் சேரிட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாட்டால இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சேரிட்டி ஒர்க். பணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னா தர்ம காரியங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வம் வித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபாசனா ஞானம், அது ஒரு வெல்த். அந்த வெல்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? உபாசனைய செய்யலாம். அப்போ கர்மம், வேர்ல்ட்லி வெல்த்தை வச்சு கர்மம், அதுக்கப்புறம் தேவதா வெல்த்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உபாசனம், கர்மம் உபாசனம். இந்த கர்மத்தினால உங்களுக்கு எங்க லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம், கர்மனா பித்ருலோகா. கர்மத்தை நீங்க எவ்வளவு பெரிய புண்ணிய கர்மா பண்ணாலும் பித்ருலோகம் தான் போக முடியும். பித்ருலோகம்னா சொர்க்கம். சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கர்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அஸ்வமேத யாகம் சொல்றோம். அந்த அஸ்வமேத யாகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணாலும் சொர்க்கம் தான் போக முடியும். பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. மற்றபடி வேற எங்கேயும் போகவே முடியாது. கர்மத்தோட உச்சம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். அதுக்கப்புறம் உபாசனை பண்றோம் அப்படின்னா தேவதா உபாசனையினால மகஜன தபசத்தியம்னு சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள் அடையப்படும். அப்ப நீங்க கர்மத்தை பண்ணினா சொர்க்கம் வரைக்கும் போகலாம். கர்மத்துக்கு மேல உபாசனைய பண்ணா பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். அப்ப கர்ம உபாசனையோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தோட உபாசனையோட பிரயோஜனம் இந்த 7 லோகங்களுக்குள்ளதான், சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கிறது. அப்போ நல்ல கிளியரா சொல்லுது. மனைவியோட பர்பஸ் என்னது? மனைவியோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்திரனுக்காக. புத்திரனோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திரேன அயம் லோகோ ஜெய்யோ. புத்திரனோட லிமிட்டேஷன், புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் புத்திரன். என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் நினைவாக்குறதுக்கு ஒரு புத்திரன் வேணும். இவ்வளவுதான். புத்திரனுக்கு வந்து வேற வேல்யூ எதுவும் இல்லை. மனைவி புத்திரனுக்காக, புத்திரன் இந்த லோகத்தை நான் ஜெயிக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் தனத்தோட லிமிட்டேஷன் என்ன? தனத்தோட லிமிட்டேஷன் வேர்ல்ட்லி வெல்த்தா இருந்தா அதை வச்சுக்கிட்டு கர்மம் பண்ணுவீங்க. கர்மத்தை வச்சுக்கிட்டு எங்க போவீங்க? சொர்க்கம் வரைக்கும் போகலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா உபாசன ஞானமா இருந்துச்சு அப்படின்னா உபாசனை பண்ணுவீங்க, பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம். அப்போ இது எல்லாம் நம்ம எதையெல்லாம் சாதனம் அப்படின்னு வச்சிருக்கோமோ, மனைவி, புத்திரன், தனம், கர்மம், உபாசனம், இவ்வளவுதான் சாதனம். மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 5 தான் சாதனம். இந்த 5 சாதனங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நீங்க எதை அடைய முடியும்னா, இந்த 7 லோகங்களுக்குள்ளார பரலோகங்கள் 7 லோகங்கள் இருக்கு, இதுலயே சுத்தி வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். மேல கீழே மேல கீழே, வெளியில போக முடியாது. இவ்வளவுதான் லிமிட்டேஷன் சொல்லுது. அதனால முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ புத்திரனோட லிமிட்டேஷன் இது அப்படின்னு புத்திரன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தனத்தோட லிமிட்டேஷன் கர்மம், கர்மத்தினால சொர்க்கம் தான் போக முடியும்னு கர்மத்தை தியாகம் பண்ணினாங்க. உபாசனையோட லிமிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் தான் அப்படின்னு உபாசனை பண்றதை நிப்பாட்டினாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி, புத்திரன், தனம், கர்மம், உபாசனா, இந்த 5 சாதனங்கள் மூலமா 5
என்ன அடைய முடியும் அப்படின்னா இந்த லோக்கங்களை தான் பிராப்தி பண்ண முடியும், என்னுடைய ஆத்மாவை பிராப்தி பண்ண முடியாது அப்படின்னு ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா இதுல இருக்கிற ஆசைகளை எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. புத்திரேஷனா வித்தாய லோகேஷனா வித்தாய வித்தேஷனா வித்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி மந்திரம், பிரசித்தமான மந்திரம். 3 ஆசைகளையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார்கள். சந்நியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சதா காலமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனோட என்ன பண்றது, சுவாத்தியாயத்திலேயே சதா குரு சேவை பண்ணிக்கிட்டு உபாசனையை பண்ணிக்கிட்டு சுவாமிகிட்ட இருந்துக்கிட்டு வேதாந்தத்தையே நாள் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறது. மெதுவா மெச்சூரிட்டி வர 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 பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் வந்துச்சு அப்படின்னா உபாசனையை விட்டுட்டு வெறும் பாத்தீங்கன்னா வேதாந்த மனனத்திலேயே இருக்கிறது. நல்ல மனனம் சித்திச்சதுக்கு பிறகு ஏகாந்தமா குருநாதரை விட்டுட்டு ஏகாந்தமா போய் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே இருந்து சொரூபானுபூதி அடைகிறது. தான் 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 பாத்தீங்கன்னா சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். அந்த நிச்சல தத்துவத்துல பிரம்மஸ்வரூபத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. இதுதான் பாத்தீங்கன்னா பிரக்ரியா. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும், லிமிட்டேஷன் ஒண்ணுக்கு தெரியாததுனால நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இது எனக்கு பாத்தீங்கன்னா வேற வேற லிமிட்டேஷன் நம்ம நினைச்சிருக்கோம், இது நமக்கு எல்லாத்தையும் பண்ணும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்தோட லிமிட்டேஷனும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும், அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா கம்மியா. இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனாதிபியோ வித்தானம். அதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அப்படின்னா விவேகம் இல்லாம நீங்க உதறி தள்ளினீங்கன்னா வேஸ்டா போயிடும். விவேகம் இல்லாம சந்நியாசம் எடுக்கவே கூடாது. இந்த உலகத்துல சன்னியாசிகள் ரொம்ப அல்பமா தான் இருப்பாங்க. 101 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு, இந்த பிரகிருதியை பிரவருத்தி தர்மத்தை ஈடுபடுத்துறதுக்காக 101 பேர், மீதி சனக்க சனந்தனாதி முனிவர்கள் 4 பேர் மட்டும்தான் வைராக்கியத்தோட சன்னியாசிகளா என்ன பண்ணார் ஆச்சாரியர் படைக்கும் போதே பண்ணார். 100க்கு 4 பேர் இருக்கணும். இப்ப இருக்கிற அதுவும் போயிடுச்சு. இப்ப எல்லா சன்னியாசிகளும் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டோட கனெக்ஷன்ல இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தாத்பரியம்னு தெரியாம போச்சு. சன்னியாசின்றவன் ஞானத்துக்காகத்தான் இருக்கணும். எல்லாத்தையும் பூரண வைராக்கியத்தோட இருந்தாதான் பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மெதுவா சொரூபத்தை நோக்கி நகரணும். அதனால பாத்தீங்கன்னா 3 ஆசைகளையும் விட்டுட்டு வித்தானம் அப்படின்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சந்நியாசத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேன அசங்க சஸ்திரேன, அதுதான் அசங்கம். இப்பயே நம்ம கீதாலேயே சொல்லியிருக்கோம்ல, கீதால பாத்தீங்கன்னா சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அசக்திர் அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிசு அப்படின்னு 13வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். இந்த ஞான யோகத்துக்கு பாத்தீங்கன்னா உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா அசக்தி அப்படின்னா சாமானிய விஷயத்துல இருக்கிற பற்றுதலை விட்டுறது. அனபிஸ்வங்கா அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா புத்திரதார கிரகாதிசு, புத்திரன் இடத்திலையும் மனைவி இடத்திலையும் நம்மளுடைய சொத்துபத்தின் இடத்திலையும் விசேஷமா நமக்கு ஒரு பற்றுதல் இருக்கும். அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது சுவாமின்னு யாராவது கேட்பீங்கல்ல, எல்லாம் வீட்டுல இருக்கீங்க, வயசானவங்களா இருக்கீங்க, எல்லாமே நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 50க்கு மேல நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப என்ன சாமி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டு அவங்கவுங்க தனியா போக சொல்றீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்ல, முடியாது. என்ன அபியாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நிச்சயம், தனியா வந்தோம் தனியா தான் போறோம். ஏதோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகஸ்தாசிரமத்துல ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கும் போது ஒரு மோகம் இருந்துச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்த்து பெருசாக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படின்னா சரீர சம்பந்தம் இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு மோகம் இருந்துச்சு. ஒரு 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மோகம் தெரியணும். அவங்க தனிதான், நான் தனிதான். ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனி, எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, மனைவி எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது, அப்பா அம்மா எங்கிருந்து வந்தாங்க, நான் எங்கிருந்து வந்தேன், என்னோட குழந்தைங்க எங்கிருந்து வந்தாங்க, எங்க போறாங்க, யாரும் ஒவ்வொருத்தரும் எங்க போறோம் தெரியாது. ஏன்னா அந்த அனந்த கோட்டி பிரம்மாண்டம், அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துல எங்கிருந்தோ வந்தோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கோம், திரும்ப எங்கேயோ போறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தம் இதுதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் போனோம், அடுத்த ஜென்மத்துல நீங்களே என்னோட மனைவி என்னோட கணவனா வரணும், என்னோட குழந்தைங்களா வரணும், அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரு 100 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க மனைவியா கணவனா வரணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணாலும் அப்படிலாம் நடக்காது. அது மாதிரி சம்பவமே இல்லை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கர்மமும் ஒவ்வொரு விதமாக தான் மெச்சூரிட்டி ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற 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 இடத்துல பிறவி கிடைக்கும். என்ன பிறவி கிடைக்கும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. திரும்ப மனுஷ ஜென்மமே கிடைக்குமான்னு தெரியாது. போன ஜென்மத்தில் மனுஷனா இருந்தோன்னு தெரியாது. அப்ப இந்த பிரம்மாண்டத்தை நல்ல முறையில ஒரு இந்த சம்சார விருட்சத்தை வந்து நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டு கர்மா தியரியை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கூடி இருக்கீங்க. இப்ப 2 பேர் இருக்கீங்க. இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கீங்க. அப்ப நான் பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவி பண்ணிக்கிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப நாங்க 4 பேர் இருக்கோம். சன்னியாசிகளா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்ய பாவ ஒரு குரு பாவத்துல இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம்லாம் இல்லை. ஃபேமிலியில் இருக்கிற மோகம்லாம் எதுவும் இல்லை. இறந்து போனாங்கன்னா எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம். அடுத்த வேலை அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளோதான் சன்னியாசிகளோட 3 மணி நேரம் அவ்வளோதான். குழி தோன்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வச்சுருப்போம். நானே இப்போ சொல்லியிருக்கேன் அந்த 16 கூட பண்ணக்கூடாது. சன்னியாசிகள் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் சொல்லி வச்சுருக்கேன் எந்த ஊரை கூட்டி இதை பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்ட் ஆகிட்டார். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அவர் சரீரத்தை விட்டுட்டார். ஒரு மெசேஜை மட்டும் போட்டு 3 மணி நேரம் இறந்த உடனே புதைக்கிறவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க, அவன் புதைச்சிட இது பண்ணுவான், குழி வெட்டுவான். குழி வெட்டுறதுக்கான சமயம் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு ஸ்நானம் பண்ணி டக்குன்னு போய் புதைச்சிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாதம் மாசிக்கம் பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் சன்னியாசிகளுக்கெல்லாம் இல்லை. இப்போ சன்னியாசிகளுக்கெல்லாம் கூட பண்ணுறாங்க, மாசிக்கம் பண்ணுறாங்க, நிறைய கிரியாக்கள்லாம் பண்ணுறாங்க. அட பாவி மனுஷங்களா, செத்து போனவனுக்கு எத்தனை வாட்டரா பண்ணுவீங்க? வியாபாரம், எல்லாம் வியாபாரம். எல்லாம் இந்த வைதிகர்கள் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். எவனுக்கு ஏற்கனவே பிண்டதானம் கொடுத்தாச்சு. இப்போ ஓங்காரம் சாமிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாசிக்கம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னே புரியல ஏன் இந்த சம்பிரதாயம்லாம் இப்படி வந்துச்சுன்னு. பிண்டதானம் வச்சாச்சுனாவே, ஆத்ம பிண்டம் வச்சாச்சுனாவே செத்து போயாச்சுன்னு அர்த்தம். அவன் இப்ப புதுசா சாக போறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க கிளியரா சொல்லி வச்சிருக்கோம் என்னன்னா 3 மணி நேரத்துக்கு பாடி வைக்காதீங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்றேங்க, ஃப்ரீயா ஆயிடுங்க, அவ்வளவுதான். எல்லா நார்த் இந்தியாவில் வந்து ஆசிரமங்கள் எல்லாம் அவ்வளவுதான், பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். நாங்கள்லாம் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை கட்டி குளிப்பாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேர் மாதிரி எதையாவது பண்ணி கொண்டு போய் கங்கால வெயிட்டாக வச்சு என்ன பண்ணுவோம், இறக்கி விட்ருவோம், அவ்வளோதான். மச்சிலிக்கு பண்டாரா, மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரா. அன்னைக்கு மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுட்டை சாப்பிட்டு ஆனந்தமாக இந்த பாடியை சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு இதுவும் யாரும் போயிட்டாரே வந்தாரே இது அதெல்லாம் ஒரு இதுவும் இருக்காது சன்னியாசிகள் மத்தியில். எந்த பந்த பாசம் எதுவுமே இல்லை. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்திலையும் நம்ம புரிதல்ல கேப் இருக்கு. இந்த புரிதல் இருக்கணும். கர்மா தியரி நல்லா புரியட்டும் உங்களுக்கு. நீங்க தனியா வந்தீங்க, தனியா தான் போகணும். இதை நல்லா யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. யாரும் கூட கூட வந்து டெம்போ டிராவலர் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடுத்த லோக்கத்துக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு டூர் எல்லாம் போக முடியாது. பிக்னிக் போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லோக்கத்துக்கு டிராவல் பண்ணலாமா? அப்படிலாம் முடியாது. அவ்வளவுதான். உங்களுடைய எப்படி தூக்கத்துக்குள்ளார போனீங்கன்னா இந்த லோகம் இந்த தேகம் எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மரணம் தப்பி போச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, உங்க வீட்டோட ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த பிரஜா இருக்கிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இது குழந்தை, இது குட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் நமக்கு அட்டாச்மெண்ட்லாம் இருக்கு. தூக்கத்துக்குள்ளார போனாவே இல்லை. இதே மாதிரி தான் அவ்யாக்கிருத்தத்துக்கு போயிடுவோம். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கர்மா மெச்சூரிட்டியாக இருக்கோ அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரத்தில் உங்களுக்கு வேக்கப் ஆவீங்க. தூங்கி எந்திரிக்கும் போது எப்படி வேக்கப் ஆகணுமோ அதே மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கணும். மோகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சத்தியம், நான் விட்டுட்டு போக மாட்டேன், அனாதி காலத்துலேருந்து நான் இவங்க கூட தான் இருக்கேன், ஆனால் அனந்த காலம் வரைக்கும் இவங்க கூடயே இருப்பேன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பைத்தியகாரத்தனம். உங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்தை நல்ல முறையில கர்மா தியரியையும் நம்மளுடைய எல்லாத்த பத்தியும் நல்லா சொல்லி கொடுத்து ஆமா நம்ம யதார்த்தத்தை புரிய ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே இருக்காங்க. கீதாம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டார், எங்க போனாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சுனிதாம்மா இருக்காங்க, சுனிதாம்மாவோட ஹஸ்பண்ட் போயாச்சு, எங்க போனாரு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி எங்க போனாங்க தெரியுமா? நமக்கு நெருங்கினவங்க, எனக்கு 4 சன்னியாசிகள் இப்ப இறந்து போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது. எங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்க தெரியவே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த யதார்த்தத்தை, அதனால்தான் ஆச்சாரியார் சொல்றாரு இதெல்லாம் தோன்றி மறைகிறது. திருஷ்ட நஷ்ட ஸ்வரூபோ. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 4 பேர் போயிட்டாங்க. என் கூடயே இருந்தவங்க, எனக்கு நல்ல சேவை பண்ணிட்டு இருந்த சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா
4 பேர் இருந்தாங்க, 4 பேர் போயிட்டாங்க. என்னோட குருநாதர்களா இருந்த 2 பேர் போயிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீச்சிங் பண்ண 3 பேரை நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கேன். நான் டீச்சிங் பண்ண 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க தேடி தேடி பார்க்குறேன், எங்க போனாங்க? அதுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அடையாளம் இல்லாம போயாச்சு. எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போய் தேடுறது? அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நஷ்டமாக கூடியது இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறைகிற பபிள்ஸ் மாதிரி இருக்கிறது. அப்ப இதுல என்ன மோகம் வேண்டி இருக்கு? அப்ப இருக்கிற வரைக்கும் பரஸ்பரம் என்ன பண்ணுங்க? அப்ப நான் வீட்டுல இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தான்ட்ட இருக்க பக்ஷணத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க, சக பயணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவியா இருந்துங்க. அந்த உதவியா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் என்ன முடியுமோ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அந்த கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜென்யூனா, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு, ஆனா மோகத்தை வைக்காம. இது எல்லாம் அனித்தியம். இந்த தேகம், என்னுடைய தேகம், எதிர்க்க இருக்கவங்களோட தேகம் எல்லாம் ஒரு நாள் போயிடும். இந்த மொத்த ஜெகத்தும் ஒரு நாள் என்னாகும், டும் டக்குன்னு போயிடும். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த 3 புத்திரன் வாஸ்தவம் இல்லை, இந்த தேகமே வாஸ்தவம் இல்லை அப்படின்னும் போது புத்திர தேகம் எப்படி வாஸ்தவமா இருக்கும்? அதே மாதிரி வித்தம், இந்த வெல்த் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவுலயே இருக்காதுங்க. ஒரு டோலோ 650 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க இல்ல. டோலோ 650 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒரு 3 நாள் போட்டீங்க அப்படின்னா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா பழைய மெமரிஸ் எல்லாம் போயிடும். எங்கெங்க சொத்து இருக்கு, என்னென்ன இருக்கு, பேங்க்ல எவ்வளவு இருக்கு, எல்லாம் மறந்து போயிடும். அப்போ இது இந்த வித்தமும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. மொத்த ஜெகத்துமே வந்து பாத்தீங்கன்னா டும் டக்குன்னு பிரளயம் ஆகக்கூடியது. இதுல இருக்க சொத்து மட்டும் இருக்க போதா என்ன? இது எதுவுமே நம்மளோடது இல்லை. அப்படி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோகேஷனா, இந்த 7 லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பொய் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார், மாயாமயம். அப்ப இத நல்ல புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் 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 அப்படின்னு உள்ளுக்குள்ளார நமக்கு தோற்றம் வெறும் தோன்றி மறைகிறது அப்படின்னு நல்லா உள்ள போய் இதுல இருக்கக்கூடிய பற்றுதல் எல்லாத்தையும் வித்தானம் தேன எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, இதுக்கு பேர் தான் அசங்க சஸ்திரம் அப்படின்னு பேர். அசங்கம்னா பற்றுதல் இன்மை. பற்றுதல் இன்மை அப்படின்ற சஸ்திரத்தினால, சஸ்திரம்னா என்ன அர்த்தம்? வால், ஸ்வாடு, கோடாரின்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு கோடாரினால, பரசுனால என்ன பண்றது, திருடேன நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வெட்டணும். கொஞ்சம் விட்டீங்கனாலும் முளைச்சு திரும்ப வந்துடும், முள்ளு மரம் மாதிரி இந்த சம்சாரம். அதனால என்ன பண்ணணும், திருடேன பரமாத்ம அபிமுக்கிய நிச்சய திருடீகிருத்தேன. ஆச்சாரியர் ரொம்ப அருமையான வார்த்தைகளை போடுறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இதையே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல திருடத்தன்மை அதிகமாகிட்டே போகும். வெளியில இருக்கிற லோகத்துக்கு, மாயாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாயைக்கு சத்தியத்துவம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தன் சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, மெதுவா 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 வெளியில போறத வந்து ரவுண்ட சின்னதாக்கிக்கிட்டே வாங்க. ஒரு அருமையான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். இந்த தான் 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 தான்லயே உள்ள வந்து பரமாத்மா பார்க்கிறவரா இருக்கார். அப்ப மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ அவர்கள் என்ன பண்றாங்க, மாயை கடந்து செல்கிறார்கள். அப்ப சுவாமிய சரணாகதி பண்ணணும். சுவாமி எங்க இருக்கார்? வெளியில இல்ல, இதெல்லாம் மாயா. அப்ப எங்க இருக்கார்? உள்ளுக்குள்ளார் ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இருக்கார், உள்முகமா திரும்பி. அதான் இங்க சொல்லுது, பரமாத்ம அபிமுக்கிய, பரமாத்மாவை நோக்கி திரும்பி, நிச்சய திருடீகிருத்தேன, உள்ளதான் பரமாத்மா இருக்கார், அவர்தான் சத்தியம், ஆத்மைவ சத்தியம், ஆத்மா மட்டும்தான் சத்தியம், தது அந்நியத்து மித்தியேதி, அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய், தோற்றமாத்திரம், மித்தியா அப்படின்னு நிச்சயம் பண்ண பண்ண பண்ண, அதான் சிரவணம் மனனம் தான் இந்த நிச்சயத்தை உண்டு பண்றது. தொடர்ந்து வேதாந்த சிரவணம் கேட்க 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 ஒன்னே ஒன்று தெரிஞ்சிடும், நான் அப்படின்ற அந்த பரமாத்மா மட்டும் நிச்சயம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு. அந்த திருடேன நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திருடீகிருத்தேன நல்லா ஸ்ட்ராங் பண்றது மூலமா கன்விக்ஷன், நல்ல தீர்மானம் வரணும். அந்த தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாததா வர வரைக்கும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாராவது கேட்பாங்க, சாமி எத்தனை வருஷம் சாமி சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆயிடுச்சு.
27 வருஷம் ஆச்சுங்க. 27 வருஷமா சாமி? ஆமா, ஒரு 6 வருஷம் வந்து சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் நான் படிச்சேன். அப்ப 6 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் 20 வருஷமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? 2006ல ஆரம்பிச்சேன் என்னோட மனனம். இப்ப 2026, 20 வருஷமா மனனமா? ஏன் சுவாமி இவ்வளவு மனனம்? எங்களோட சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? படிச்சாச்சு அப்படின்னு அடுத்த வேலைக்கு போயிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நாதபிரம்மத்திட்ட வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாரு, உடனே கிளம்பிடலாம், இப்பெல்லாம் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னா உடனே போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா உட்கார முடியாது போய். நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா, கொஞ்சம் கேட்ட உடனே உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்மசான வைராக்கியம் மாதிரி ஒன்று வரும், இன்னும் பிரசவ வைராக்கியம் மாதிரி ஒன்று வரும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கியம் படிச்சும் போது ரிஷிகேஷில் வந்து என்னோட ஆச்சாரியாட்ட சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாண்டூக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்டூக்கியம் கேட்டு முடிச்சோன்னே சமாப்தி பண்ண உடனே எனக்கு உள்ளுக்குள்ளார மாண்டூக்கியம் கேட்கும் போதே ரொம்ப உச்சத்துக்கு ஏறி போச்சு தலைக்கு பித்தம். என்ன பண்ண அப்படின்னா சுவாமிகிட்ட சொன்னா விட மாட்டார் அப்படின்னு சுவாமிக்கெல்லாம் சொல்லாம ஒரு நாள் ராத்திரி, நல்ல சுபராத்திரி அன்னைக்கு புத்தா எப்படி கிளம்பி போனாரு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் லோக்கம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு. ஒரு 30 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி திரிச்ச போது இந்த காத்தெல்லாம் பலூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இந்த வைராக்கியம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொய்ன்னு பார்த்த பார்வையெல்லாம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மெதுவாக மெய்யின்னு பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நல்ல சுப நாளில் 30 நாள் கழிச்சு வந்து புத்தி மெதுவாக வந்து ஆரம்பிச்சது. ஐயோ, நம்மள ஞானம் பத்தாது. நான் கேட்ட மாண்டூக்கிய உபனிஷத்தோட வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் தான் தாங்குச்சு. அப்போ இன்னும் உள்ளுக்குள்ளார மெஸ்மரிசம் பண்ணது இன்னும் பத்தாது, சாஸ்திரத்தோட மெஸ்மரிசம் அப்படின்னு 30 நாள் கழிச்சு ஒரு நல்ல நாளில் சுப தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டு பழைய குருடி கதவத்தரோடன்னு வேற என்ன போக்கு இருக்கு, சன்னியாசி. அப்போ நேராக சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். என்னோட சுவாமி சொன்னார், எனக்கு நல்லா தெரியும் நீ வருவ அப்படின்னு. சுவாமி சொன்னார், இனிமே வந்துட்டல்ல, இனி வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியம் பூர்ணமாகிற வரைக்கும் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டார். அப்போ பூரணமா சுவாத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மனனத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எத்தனை வருஷம் சாமி அப்படின்னா என்ன வருஷம் அப்படின்னா இப்போ அந்த மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பங்கள் ஒன்றும் இல்லாம, என்ன சங்கல்பம் பண்றது இந்த உலகத்துல? எந்த சங்கல்பங்களும் வச்சுக்காம இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு இந்த சுவாத்தியாயத்தை நல்லா மனனம் பண்ண 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 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னா பரமாத்மா அபிமுக்கியன சதா பரமாத்மா விஷயத்திலேயே சிந்தனை பண்ணி 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 இதெல்லாம் பொய்ன்னு திருடீகிருத்தேன நிச்சய திருடகிருத்தேன இந்த நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இந்த உலகம் மொத்தமும் சொப்பன மாதிரி படிக்கிறது இல்லை, படிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்காது. ஆவர்த்தி நடக்கணும். ஆவர்த்தி பண்ணி 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 வாஸ்தவத்தில் அது மையமா ஆகிறது. அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு பூனக ஒரு நிச்சயத்தை பண்ணிக்கிட்டு சிரவணம் பண்ணும் போதே முழுஷா பிருகதாரண்யம் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துடும். அதனால்தான் பிருகதாரண்யம் வரைக்கும் பிரஸ்தானத்திரயத்தை முழுஷா வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும். 10 உபனிஷத் சிரவணம் பண்ணணும். அப்படி பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆமா நான்றது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் பொய்ன்னு வேதம் சொல்லுது, வேதத்தோட நிச்சயம் இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துடும். நிச்சயம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? மனனத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்ன மனனம்? புனக விவேக அபியாச. விவேக அபியாசத்தை இப்ப நான் உட்கார்ந்து ஒரு 20 வருஷமா மனனம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 40 வருஷமா மனனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரே காரியம் திரும்ப 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 திரும்ப. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இந்த சம்சாரத்தை, இந்த தேகத்தை சத்தியம் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிற ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன இது கூட பற்றுதல் உண்டாகாம தொடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது பொய் அப்படின்னு எனக்கு உள்ளார உண்டாகணும். காணல் ஜலத்தை பார்க்குற மாதிரி இந்த உலகத்தையும் இந்த தேகத்தையும் எனக்கு பார்க்குற மாதிரி எனக்கு திருஷ்டி மாறணும். அது வரைக்கும் புனக திரும்ப திரும்ப விவேக அபியாச, விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விவேக அபியாசம், இது பொய் நான் சத்தியம், நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம், திருஷ்யம் எல்லாம் சொப்பன மாதிரி பொய் அப்படின்னு திரும்ப 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 அபியாசத்தை பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற அபியாச அஸ்ம நிஷித்தேன. அஸ்ம நிஷித்தேன அப்படின்னா பாறையில வச்சு, இங்க உங்களுக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாறை போன்று வெட்டி எரிந்து வெட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது தப்பான அர்த்தம். வந்து பாறையில தீட்டப்பட்ட கத்தி போல,
அதை மாத்தி எழுதிங்க. பாறை போன்று வெட்டி எரிந்து விட்டுன்னு எப்படி எழுதுன்னு அதான் கண்ணை மறைச்சிடும் சில சமயம் ஏதாவது மீனிங்ல. வேகமா டைப்பிங் பண்ணும்போது இது மாதிரி இதாயிடும். பாறை போன்று வெட்டி எரிந்து விட்டு அப்படின்னு இருக்குல்ல, அது இல்லை. இந்த விவேக அபியாசம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம கத்தியை வந்து பாத்தீங்கன்னா தீட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நான் அடிக்கடி அதான் தக்காளி வெட்டுறதுக்கு கத்தியை வந்து பாத்தீங்கன்னா வெளில போய் தீட்டிட்டு இருப்பேன், தரையில வச்சு தேய்ச்சிட்டு இருப்போம். பாறைக்கல்லுல வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஷார்பன் பண்ற மாதிரி இந்த ஸ்வாடை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, ஞானம் தான் வாள். அந்த ஞானம்ன்ற வாளை வந்து பாத்தீங்கன்னா விவேக அபியாசம்ன்ற காரியத்தை திரும்ப திரும்ப பண்றதுன்றது கூர்த்திட்டுறது மாதிரி. இந்த நல்லா கூர்த்திட்டி அஸ்ம நிஷித்தேன நல்ல பாறையில தேய்ச்சி கல்லுல தேய்ச்சி இந்த ஞானவால கூர் பண்ற மாதிரி அபியாசத்தினால கூர் பண்ணி இந்த சம்சார விருட்சத்தை என்ன பண்ணணும்? சித்வா அப்படின்னு அர்த்தம் வெட்டி கிளையா வெட்டணும். கிளையா வெட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்க அந்த டங்கையும் என்ன பண்ணணும்? முக்கியமான மரத்தையும் அடிமரத்தோட வெட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அசங்கத்தோட என்ன பண்ணணும்? பற்றுதல் இல்லாம வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அந்த மூலவேரோட வந்து பாத்தீங்கன்னா திரும்ப முளைக்காத மாதிரி மூலவேரோட என்ன பண்ணணும்? சபீஜம் உத்ருத்திய அந்த அந்த பீஜத்தோடு அவித்யான்ற பீஜத்தோடு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடுங்கி எடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்லோகம் வர ஆரம்பித்து 4வது ஸ்லோகம் வந்துடும். ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத பிரவருத்தி பிரசுருதா புராணி. ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத பிரவருத்தி பிரசுருதா புராணி. என்ன பண்ணணும்? அந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மூலத்தோடு வெட்டி வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டு ததக பிறகு, ததகனா அதற்கு பிறகு, பதம் அப்படின்னா பத்தியத்தே அசோவிதி பதம் அடையப்பட்டதா இருக்கிறது பதம். நான் சம்சாரத்தை வெட்டி வீழ்த்திட்டீங்கன்னா மிச்சம் யாரு இருப்பா? நான் மட்டும்தான் இருப்பேன். 24 தத்துவங்கள் தான் அவ்வியக்தத்திலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்கள் வரைக்கும் இருக்கிற 24 தத்துவங்கள் இதான் சம்சாரம். இந்த கண்ணியமா இருக்கிறது யாரு? நான் மட்டும்தான் இருக்கேன், பார்க்கிறவனா இருக்கிற நான். அதான் பதம், அடையப்பட்டதா இருக்கிறது பதம். இந்த பதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து பரிமார்கி தவ்யம், அந்த பதத்தை தத்து பதம் அந்த பதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பரிமார்கி தவ்யம் அப்படின்னா பரிமார்கணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேட வேண்டும், அன்வேஷனம் பண்ணணும். அந்த பதம் எது? பரமபதம் எது அப்படின்னு சுவாமியோட பரமபதத்தை தேடி அடைய வேண்டும். யஸ்மின் கதா, அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படின்னா யஸ்மின் கதாஹா, எந்த பதத்தை அடைந்தவர்கள் ந நிவர்த்தந்தி பூயக, ந பூயக நிவர்த்தந்தி, திரும்ப வருவதில்லையோ. எந்த பதத்தை அடைந்தவர்கள் திரும்ப வருவதில்லையோ அந்த பதத்தை, தத்பதம் அந்த பதத்தை பரிமார்கிதவ்யம் தேடி அலையணும், தன் அன்வேஷனம். இதேதான் சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்த பிரம்ம வித்யால சொல்லியிருக்கு. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேடணுமா. எங்க தேடணும்? வெளியில தேடினீங்கன்னா தேடி கோயிலா அலைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒரு ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க இருக்கு. இன்னும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி போய் எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நமஸ்காரம் பண்ற மாதிரி கூட்டத்துக்குள்ளார போகவே இல்லை. தேருக்கோ இதுக்கோ எங்கேயும் நல்லா போயிட்டு இருக்கு ஒரு காலம் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு பகவான் அப்படின்னும் போது ஒரு பக்கம் கோயிலுக்கெல்லாம் போறோம். ஆனா கூட்டத்துக்குள்ளார போகாம என்ன பண்றோம்? கூட்டத்துக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு, உங்களே இழுத்துட்டு போயிடும் ஃப்ளட் மாதிரி. நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம அந்த கூட்டம் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடும், நம்மளை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால கூட்டத்துல இருந்து விலகி இருந்துக்கணும். விலகி அரதிர் ஜனசன்சதி, ஜனக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருந்துகிட்டு நம்ம காரியத்தை மட்டும் பண்ணணும். ஏன் அப்படின்னா பகவான் எங்க இருக்காருன்னா ஹிருதயத்துல சாட்சியா இருக்கார். அப்ப அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த சாட்சியா இருக்கிறவர் தேடி உள்ளுக்குள்ளார இருக்கிற அவரை தேடணும். தேடி வந்து பாத்தீங்க அப்படின்னா தத் பரிமார்கிதவ்யம், அதை தேடி அடைய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தம் ஏவச்ச ஆத்யம் புருஷம்,
அந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு ஆதி காரணமா இருக்கிற புருஷன். இந்த சம்சாரத்துக்கு முன்னாடி இருக்கிறவர் அவர் மட்டும் தான். அவற்றிருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா யதக பிரவிற்த்தி பிரசுர்தா புராணி. இந்த ரொம்ப புராணமா இருக்கிற இந்த சம்சார விருட்சம், அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க இந்த புராணி அப்படின்னா பழைய ரொம்ப பழஷா இருக்கிற இந்த சம்சார விருட்சம் வந்து பாத்தீங்கன்னா யதக எவரிடமிருந்து, எந்த பரமேஸ்வரனிடமிருந்து பிரவிற்த்தி உண்டாயிற்றோ, எந்த பரமேஸ்வரனிடமிருந்து உண்டாயி பிரசுருதா விரிஞ்சி பறந்து இந்த சம்சாரம் இருக்கிறதோ அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் ஆத்திய புருஷன். அந்த புருஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரபத்தியே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரணாகதி பண்றேன். ஆத்திய புருஷனை வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ண வேண்டும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு சொல்லியிருக்கு. 7வது சாப்டர்லயே ஆச்சாரியர் சொன்னாரு, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. 7:14 தானே, 7:14 சொல்லியிருக்கு. 7:14 மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவர்கள் இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய 24 தத்துவங்களாலான இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கார். எப்படி இருக்கார்? பார்க்கிறவனா இருக்கார். க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா தேகத்திலையும் வந்து உள்ளுக்குள்ளார பார்க்கிறவனா சாட்சியா பகவான் இருக்கார். அப்ப சரணாகதி பண்றதுனா என்ன அர்த்தம்? கால்ல விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணும் இல்லை சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான்ற தத்துவத்தை என்ன பண்ணணும், வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, மாயாக்கு சரணாகதி பண்றதை விட்டுட்டு, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளிமுகமா மாயைக்கு சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவையே சத்தியம் அப்படின்னு அவரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சர்வ பாவத்தினாலையும் காயா வாச்சா மனசா எல்லா பாவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவரையே சரணாகதி பண்ணணும். உள்நோக்கி திரும்பணும். இதான் சரணாகதி. அவரையே பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், அவரையே சரணாகதி பண்ண வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு ஆச்சாரியர் சொல்றார், ததகா. தத்தகன்னா என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அந்த மூலவேரோட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிடுங்கி எரிஞ்சிட்டு பிறகு பశ్చాத்துன்னு அர்த்தம். ததகனா பశ్చాத்து, பிறகு பதம். பதம்னா என்ன அர்த்தம்? வைஷ்ணவம் பதம். விஷ்ணு பகவானோட பரமபதம். வைஷ்ணவம்னா விஷ்ணு பகவானோட பதம். எது? பரமபதம் அப்படின்னு பேரு. அந்த பரமபதத்தை தத்து பரிமார்கிதவ்யம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த பரமபதத்தை பரிமார்கனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்வேஷனம் அப்படின்னு பேர். பரிமார்கனம்னா அன்வேஷனம். அன்வேஷனம்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். தேட வேண்டும். தேடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதான் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தேடுறதுன்னு யாருக்காவது கேள்வி வரும்ல. எங்க தேடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியம் 8:1:1 போட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துல எங்க தேடணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யான்னு பேர். ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது நம்ம வந்து 10:20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 10:20 அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதா. நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக, எல்லா ஜீவராசிகளுடைய ஆசயஸ்திதகன என்ன அர்த்தம்? எல்லா ஜீவருடைய ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவாக வீற்றிருக்கின்றேன். அப்ப பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. 2வது லைன், நான் தான் ஆதியாக இருக்கிறேன், நான் தான் இந்த ஜீவராசிகளோட மத்தியமமா இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் முடிவாக அந்தமாகவும் இருக்கின்றேன். எங்க இருக்க? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கேன். எப்படி இருக்கார் சுவாமி? அப்ப நம்ம 13:2
தேகம்தான் க்ஷேத்திரம்னு பேரு. இந்த க்ஷேத்திரத்துல பார்க்கிறவனா உள்ள பகவான் இருக்கார், பார்க்கிறவனா இருக்கார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசை நான் ரிஃப்ளெக்ஷன், அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்நோக்கி அவரை பாத்தீங்கன்னா பார்க்கணும், உள்நோக்கி திரும்பணும், தேடணும். எங்க தேடணும்? வெளியில தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டாரு, அவர் தான் உள்ள இருக்காரு, ஹிருதயத்துல இருக்காரு. அப்ப சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே. சாந்தோக்கியம் 8:1:1 மந்திரம் சொல்லுது, அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே. இந்த தேகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேகத்துக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா கோயில். இது இந்த தேகமே கோயில். இது இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா அஸ்மின் பிரம்மபுரே, இந்த பிரம்மபுரம்னு சொல்லக்கூடிய இந்த தேகம்தான் கோயில். சுவாமி இருக்கார் உள்ள. அப்படியே திருமந்திரத்துல இருக்கிற வச்சனத்தை அப்படியே மந்திரமா இருக்கிறது தான் திருமூலர் சொல்றார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவமே. அதானே? இல்ல ரொம்ப நான் சொல்ல முடியாது, மறந்து போச்சு எனக்கு. இந்த தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவம், ஜீவன் தான் சிவமா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் வேற எங்கேயும் இல்லை, எனக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதுதான் அஸ்மின் பிரம்மபுரை, இந்த தேகம் பிரம்மபுரம். இந்த தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, தகரம் புண்டரீகம், தாமரை மொட்டு மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்துல வேஷ்ம தகரோ ஒரு சின்ன ஓட்டை பாத்தீங்கன்னா கடுகளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கு, சின்ன அந்த ஹிருதயத்துல இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ளார அஸ்மின் அந்தர ஆகாஷக, அதுக்குள்ளார ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஆகாசம் இருக்கு அந்த ஓட்டைக்குள்ளார. அந்த ஆகாசத்துல அஸ்மின் ததந்த அந்த அஸ்மின் எது அந்தக, அந்த ஆகாசத்துக்குள்ளார எது இருக்கிறதோ தது அன்வேஷ்டவ்யம், அதனை தேடி அடைய வேண்டும், அதை தேட வேண்டும். தத்வாவ விஜிக்ஞாசித்தவ்யம், அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு விசேஷ ரூபத்துல அதுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த ஹிருதயத்துக்குள்ளார இருக்கிற அந்த சித்திரத்துல இருக்கிற அந்த ஆகாசத்துல இருக்கிற அந்த பிரம்மத்தை என்ன பண்ணணும்? அறிய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா இருக்கு. அப்ப தேடுதல் பாத்தீங்கன்னா எங்க பகிர்முகமா இருந்து தேடினீங்கன்னா கிடைக்காது. அப்ப உள்ளதான் தேடணும். கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 2:1:1 பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா திரும்பவும் சொல்லுது, பராஞ்சிகாணி வியதர்ண ஸ்வயம் கூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன். படைக்கும் போதே நம்மளை எல்லாத்தையும் பகிர்முகமாவே படைச்சிட்டார். அதனால இந்திரியங்கள் மனசு எல்லாம் வெளிமுகமா போயிட்டு இருக்கு. ஆனா கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் குருநாதர் மூலமா பாடம் கேட்டு நல்லா மனனம் பண்ணி நிச்சயம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிருத சக்ஷு அமிர்தத்வமிச்சன் பிரத்யேகாத்மான மைக்ஷத். இந்த உள்முகமா தன்னுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் வெளியில போயிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா உள்முகமா திருப்பி, என ஹிருதயத்துல தானே அவர் இருக்கார், உள்முகமா திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பிரத்யேகாத்மாவை, தனக்குள்ளார இருக்கிற அந்த பகவானை என்ன பண்றான்? தரிசனம் செய்கின்றான். அப்படி பண்றவன் எதுக்காக பண்றான்? அமிர்தத்துவமிச்சன், சாகாதவன் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா உள்ளதான் திரும்பணும், உள்ளதான் தேடணும். அந்த ஹிருதயத்தை நமக்கு தேடி கண்டடைஞ்சு அதுக்குள்ளார இருக்கிற ஆகாசத்துல நான் ஒரு ஸ்புரணம் உண்டாயிட்டு இருக்குல்ல, இந்த நான் சொல்ற இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு ஆதாரமான தலைவன் பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள இருக்கான். பிம்பபூதமா பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா சர்வபூதேஷு கூட்டக, ஸ்வேதாஸ்வதரம் சொல்லுது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார ரகசியமா இருக்கானா. அந்த ரகசியமா இருக்கிற பரமாத்மாவை என்ன பண்ணணும்? அன்வேஷனம். அதான் இங்க பரிமார்கணம்னு பேர். பரிமார்கித்தவ்யம்னு என்ன அர்த்தம்? பரிமார்கணம், அன்வேஷனம். நல்லா தேடி, ஞாத்தவ்யம், அறிய யோக்கியமானவர். அந்த உள்ள இருக்கிறவர் தான் அறிய யோக்கியமானவர். அவர் அறிஞ்சோனா சம்சாரம் இல்லாம போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஞாத்தவ்யம் இத்தியர்த்தக, உள்ள தேடி அவரை அறிய வேண்டும், அறிய யோக்கியமானவரை அறிய வேண்டும். யஸ்மின் பதே, ஏன் அப்படின்னா எந்த பதத்துல, யஸ்மின் பதே கதாகா, எந்த பதத்தை அடைந்தவர்கள், எந்த பரமபதத்தை அடைந்தவர்கள் பிரவிஷ்டாக, பிரவேசமானவங்க. நாம் பார்த்து 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 உள்முகமா திரும்பி பார்த்து பார்த்து நான் இல்லாம போயிடுவேன், நானே அவன் நானே அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அந்த பிம்பத்தோட பிரதிபிம்பம் என்ன ஆயிடும்? ஒன்று கலந்து போயிடும்.
அதுக்குள்ளார நான் அப்படின்னு உள்ள பிரவேசத்தை அடைந்தவர்கள் ந நிவர்த்தந்தி, திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ந ஆவர்த்தந்த, திரும்பவும் இந்த உலகத்துக்கு திரும்ப வருவதில்லை, திரும்ப ஜென்மத்தை எடுப்பதில்லை. புனக சம்சாராய, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு அவர்கள் திரும்ப வருவதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருக்கிற வேண்டியதுதான். அந்த பரமபதத்தை அடையாத வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பரமபதத்தை எங்கேயோ அடையிறது இல்லை, நம்ம ஹிருதயத்தில் அடையிறது, வேற லோகத்துக்கு போய் அடையிறது இல்லை. அதெல்லாம் கிரமமுக்தி உபாசனையினால அடையிறத பத்தி இங்க சொல்லல. இந்த தேகத்துல பிம்பபூதமா சுவாமிதான் நான் இருக்கார், அவர்தான் நான் அப்படின்னு அகம் பிரம்மா அஸ்மின்னு இந்த பிரதிபிம்பம் பிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா தானாக அறிதல், அதான் பரமபதம். பரமபதம் எங்கேயோ வந்து வைகுண்ட வாசல் திறக்கிறாங்க அப்படின்ட்டு எங்கேயோ ஸ்ரீரங்கத்துக்கு போகாதீங்க. பரமபதம் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல இருக்குன்னு பார்க்காதீங்க. வைகுண்டம் எது அப்படின்னா நம்மளோட ஹிருதயம் தான் வைகுண்டம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்க வாசல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹிருதயத்துல இருக்கிற வாசல் தான் அங்க சொர்க்க வாசல். அதுக்குள்ளார போகணும். அங்க பரமாத்மா நான் சதா ஸ்புரணமா இருக்கார். அவரை தேடி கண்டடைய வேண்டும். அவரை அறிஞ்ச மாத்திரத்துல பிரம்மவேத பிரம்மைவ பவத்தின் மந்திரம் சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். ரிஃப்ளெக்ஷன் எப்போ ஒரிஜினலோட கலக்குதோ அப்ப ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடும். வெறும் பிம்பம் மட்டும் இருக்கு, பிரதிபிம்பம் இல்லாம போகுது. எக்ஸாம்பிள் சொல்ல போறார் இந்த அத்தியாயத்திலேயே ஆச்சாரியர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முகம் பார்க்கிற கண்ணாடியை உடைச்சோன்னா என்ன ஆகும்? கண்ணாடியை அதுல தெரிஞ்ச பிரதிபிம்பம் எங்க போச்சு? அப்படின்னா பிம்பத்தோடு சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இந்த பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை எப்ப பாக்குதோ, எந்த க்ஷணத்துல சுவாமியை உள்ள இருக்கிற ஹிருதயத்துல இருக்கிற ஒரிஜினல் பிம்பத்தை பாக்குதோ அந்த க்ஷணம் இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் ஆயிடுறான். ஜீவன் ஒருத்தன் இல்லாமல் போய் விடுகின்றான். திரும்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் என்பது இல்லாமல் போகிறது. தம் ஏவச்ச, அந்த புருஷனையே என்ன பண்றது? பதசப்தேன உக்தகா, அந்த புருஷனையே, அந்த பரமபதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த புருஷனையே பதசப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன பதம் அது? அந்த பதசப்தத்தினால சொல்லப்பட்டவர் யாரு? பதம் சொல்றீங்களே, பதம்னா யாரு, என்ன, எதை குறிக்குது அப்படின்னா ஆத்யம் அப்படின்னு அதுதான் ஸ்பெஷலா சொல்லுது. ஆத்யம்னு அர்த்தம் ஆதவ் பவம். இந்த சம்சாரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எவன் முன்னாடி இருந்தானோ, சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது, சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சத்தத்துவம் மட்டும்தான், ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றேயானதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாச்சு. அப்ப இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி யார் இருந்தா? வெறும் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அதுக்கு என்ன பேரு? ஆதியில, சிருஷ்டிக்கு ஆதியில இருந்ததுனால ஆத்யம் அப்படின்னு பேரு. ஆத்யம்னா ஆதௌபவம், ஆதியில இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா சத்புருஷனா இருக்கிறவர் புருஷம் பிரபத்யே. அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? இது பிரபத்யே இது ஏவம் பரிமார்கிதவ்யம். அந்த பரிமார்கிதவ்யம்னா சரணாகதி பண்றது இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் பரிமார்கிதவ்யம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மாமேவ ஏ பிரபத்யந்தேன்ற வார்த்தையை முன்னாடியே 7வது அத்தியாயத்துல போட்டார். என்னையே சரணாகதி பண்றது. தேடுதல்னா என்ன அர்த்தம்? உள்ள போய் என்ன தேடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரணாகதி பண்றது. நான் ஒன்னும் இல்லை சாமி, நத்திங், நான் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இந்த தேகம் பொய், இந்த இந்திரியங்கள் பொய், இந்த மனசு பொய், இந்த புத்தி பொய், எல்லாம் பொய் சுவாமி அப்படின்னு இந்த நான் அப்படின்றது எப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணுதோ அதுதான் தேடுதல்னு அர்த்தம். சுவாமியை சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நான் ஒன்னும் இல்லை, நான் ரிஃப்ளெக்ஷன், நான் பொய், இருக்கிறது நீதான் என்னுடைய பிம்பம், நீதான் என்னுடைய பிம்பம் அப்படின்னு சதா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே வந்து பாத்தீங்கன்னா பிரபத்யந்தே, சுவாமியவே வந்து பாத்தீங்கன்னா பிரபத்தியதே. இங்க பிரபத்தியதே, அங்க பிரபத்தியந்தே. அங்க பகுவச்சனம், இங்க ஏக்கவச்சனம். இங்க எவன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே சரணாகதி பண்றானோ ஏவம் பரிமார்கிதவ்யம், இந்த விதமா தேடணும். எப்படி தேடணும்? தத்து சரணதையா, அவருடைய காலை தான் பிடிக்கணும். அவரை காலை பிடிச்சுக்கிட்டு சரணாகதி பண்ணணும், விடக்கூடாது. சதா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க அகமகம்னு நிச்சயம் ஆகிற வரைக்கும் சிரவணம் பண்ணணும். நல்லா பண்ணுங்க. நிச்சயம் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார திரும்பி சதா அவரோட பாதத்தையே, எப்படி இருக்காரு சுவாமி? அகமகம்னு புரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகம் போகாம
எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு உள்முகமா திரும்பி அவரையே அவரோட பாதத்தையே பிடிச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சுவாமியை முதல்ல போகும்போது கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த தேவத்தையை பார்க்கறதா இருந்தாலும் 2 விஷயத்த முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா முகத்தை பார்க்கக்கூடாது. முகம்லாம் செகண்ட் தான். முதல்ல அவரோட பாதத்தை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா முகத்தை பார்க்கணும். பாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா விமோச்சனம் கொடுக்கக்கூடியது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதத்தையே தத்து சரணத்தையா அவருடைய சரணாகதி பண்றது மூலமா அந்த பகவானை தேடி கண்டடைய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தியர்த்தக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இது. கக அசௌ புருஷக இது உச்சியதை. யார் அந்த பதம் சொல்றீங்களா, அந்த புருஷனை சரணாகதி பண்றோன்றீங்களே, யார் அந்த புருஷன்? அந்த பதம்னு சொல்ற வார்த்தைக்கு சப்தத்துக்கு அர்த்தமா இருக்கிற புருஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தியம் புருஷன் சொல்றீங்களே, ஆதியில இருக்கிற புருஷன் யார் அவன் அப்படின்னு கேட்டா, எதோ யஸ்மாத், எதகனா எதிலிருந்து, யஸ்மாத் அப்படின்னு பஞ்சமி, எதிலிருந்து, எந்த புருஷனிடமிருந்து, புருஷாத் எந்த புருஷனிடமிருந்து, சம்சார மாயா விருட்சக, சம்சாரம் எப்படிப்பட்டது, மாயா விருட்சம். திரும்பவும் சொல்லிட்டேன், போன ஸ்லோகத்திலையும் யூஸ் பண்ணார், இந்த ஸ்லோகத்திலையும் யூஸ் பண்றார். இந்த சம்சாரம் பாத்தீங்கன்னா உண்மை இல்லை, வெறும் மாயாஜாலம். இந்த மாயா விருட்சமா இருக்கிறது எவரிடமிருந்து உற்பத்தி ஆயிற்றோ, பிரவிற்த்திகி சொல்றது இல்ல, பிரகிருதிம் து மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தது அவயவ தஸ்ய அவயவ பூதேஷு வியாப்தம் சர்வமிதம் ஜகத். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் மந்திரம் சொல்லுது, பிரகிருதியை பார்த்தீங்கன்னா மாயை என்று அறிந்து கொள்வீர்களாக. இந்த மாயை சக்தி பார்த்தீங்கன்னா தன்னால ஒன்றும் பண்ணாது, மாயாவி இருக்கணும். அந்த மாயாவி யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான் அந்த மாயாவி. அந்த பரமேஸ்வரன் பார்த்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னா இந்த மாயையை வச்சு இந்த ஜெகத் எல்லாத்தையும் பண்றார். இந்த மாயாவோட அவயவ பூத்தேஷு 3 அவயவங்கள் இருக்குல்ல, சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் தான் மாயா. இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சர்வ ஜெகத்தையும் வியாபிச்சு இருக்கின்றது. அப்ப இது மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னா வெறும் மாயாமயம். இந்த மாயாமயம் தான் இந்த சம்சார விருட்சம். இந்த சம்சாரம் மொத்தமும் பார்த்தீங்கன்னா மாயாமயம். இந்த மொத்த எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, மாயா காட்சி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், மாயா வீட்டிலிருந்து வந்துச்சு. அவர் தானே பிரயோகம் பண்றார் மாயா சக்தியே. அப்ப இது எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா மாயா வீட்டில இருந்து வந்துச்சு. யாரு மாயாவி, பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் இருந்து எவரிடமிருந்து இது பிரவிற்த்தியாச்சோ இந்த சம்சாரம், பிரசுருதா எவரிடமிருந்து பிரவிற்த்தியாயி இந்த விரிவடைந்து இந்த அகண்ட அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களா விரிஞ்சு கிடக்குதோ, நிஸ்ருதா வெளிப்பட்டதா இருக்கோ, எவரிடமிருந்து வெளிப்பட்டிருக்கோ. எப்படி வெளிப்பட்டிருக்கு, ஐந்திர ஜாலிகாதிவ இந்திரஜாலம் போல. வாஸ்தவமா இந்திரஜாலம்னா மனோராஜ்யம் மாதிரி விரிஞ்சு போயிருக்கு. சங்கல்பம் பண்ண 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 அப்படியே விரிஞ்சு போயிட்டு இருக்கு. மாயாவி என்ன பண்ணுவான், உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு 50 80 90 1000 பேர் உட்கார்ந்து மேஜிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள சங்கல்பம் பண்ணுவான். என்னெல்லாம் சங்கல்பம் பண்றான், எல்லா கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா புறா தெரியட்டும், புறா தெரியும். ஒரு நல்ல ஸ்திரீ தெரியட்டும் தெரியும், ஒரு ஏரோப்ளைன் தெரியட்டும் தெரியும். இவன் உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகம் தெரியட்டும், இவங்களுக்கு ஒரு கந்தர்வ லோகம் தெரியட்டும் அப்படின்னு இவன் சங்கல்பம் பண்ணுவான். ஒரு கந்தர்வ லோகம் தெரியும், ஒரு இந்திர லோகம் தெரியட்டும் அப்படின்னா இந்திர லோகம் தெரியும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தெரியட்டும் அது தெரியட்டும்னு ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு சங்கல்பம் பண்ண 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 நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் சத்தியமா தெரியும். இது எதுவுமே தெரிய வேணான்னு சொன்னாலும் தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கண்ணை கட்டிடுவான். நம்மளுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், இந்த உலகம் மறைஞ்சு போகட்டும் இவங்க பார்வையில இருந்து அப்படின்னோன்னு நம்ம பார்வையிலேருந்து மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போனதுக்கு பிறகு அந்த மாயாவி என்ன பண்ணுவான், ஒவ்வொரு கேரக்டரா சொல்லுவான். ஒரு புருஷன் உண்டாகட்டும், ஒரு ஸ்திரீ உண்டாகட்டும், ஒரு குழந்தை உண்டாகட்டும், ஒரு புறா உண்டாகட்டும், இந்த லோகம் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் என்னெல்லாம் கல்பனை பண்றானோ அது மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன அந்த விஷுவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. இதுக்கு பேர் தான் இந்திரஜாலம் அப்படின்னு பேர். அப்ப இந்த மாயா யாரு அப்படின்னா அந்த மாயாவி இருக்காம பாருங்க. யாரு மாயாவி, பரமாத்மா. அந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா சங்கல்பம் பண்றாரு. அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாயா விருட்சம், இந்த இந்திரஜாலம் மாதிரி இந்த மாயா சம்சார விருட்சம் விரிஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்திரஜாலிக்காத்து இவ, இந்திரஜாலம் போல மாயா, இது எல்லாம் மாயா.
இது எப்படிப்பட்டது அப்படின்னா புராணி சிறந்தனி, நீண்ட காலமா இருக்கிறது, அனாதி காலத்துல இருந்து இந்த மாயா விருட்சம் சம்சாரம் வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சம்சார விருட்சத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வெட்டி எறியணும். அசங்க சஸ்திரேன. எப்படி வெட்டியணும்? அசங்கம்னா எப்படி உண்டாகும்? எங்க போனீங்கனாலும் டிட்டாச்மெண்ட்டுக்கு காரணமே சொல்ல மாட்டாங்க. டிட்டாச்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இது நல்லா தெரியணும். இது பொய் 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 பொய்ன்னு, இது சொப்பனம் சொப்பனம் சொப்பனம்னு நல்ல புத்திசாலியா இதை பார்க்கணும். 3 அவஸ்தைகளை விசாரம் பண்ணணும். 3 அவஸ்தைகளை விசாரம் பண்ணனா ஒவ்வொரு அவஸ்தையும் தோன்றி தோன்றி மறையுது. ஜாகிரதத்துல இருக்கிறது சொப்பனத்துல இல்லை, சொப்பனத்துல இருக்கிறது ஜாகிரதத்துல இல்லை. அப்ப ரெண்டுமே பொய். இது அங்க போனா அது இல்லை, இது இங்க போனா இங்க அது இல்லை. மாத்தி மாத்தி சொப்பனத்துக்கு போனா ஜாகிரதம் பொய்யாயிடுது, ஜாகிரதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொப்பனம் பொய்யாயிடுது. டீப் ஸ்லீப் போனோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே அங்க இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எது இருக்கு அப்படின்னா அந்த 3 அவஸ்தையிலையும் பார்க்கிற ஒருத்தன் தான் இருக்கேன். பார்க்கிற ஒருத்தன் தான் துரியம்னு பேரு. அவன்தான் பிரம்மம், அவன்தான் சத்தியம். அவனுக்கு அந்நியமா பார்க்கின்ற 3 அவஸ்தைகளும் பொய், 3 தேகங்களும் பொய், எல்லாம் பொய், மாயா மயம். அப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே பர்சன் அப்படின்னு நல்லா புரிஞ்சு எல்லாத்துல இருக்கிற பற்றுதலையும் வெட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா திடமா வெட்டிட்டு இந்த பரமாத்மாவையே தேடி அவரையே சரணாகதி பண்ணி அவரையே கண்டடைய வேண்டும். சம்சாரம் இல்லாம போயிடும் அப்படின்னு இது முடியுது. அப்ப என்ன பண்ணணும்? அசங்க சஸ்திரேன திருடேன சித்தம் தத்பதம் தத் பரிமார்கி தவ்யம். கண்டிப்பா இதோட முடியுது. நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து மந்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ படிச்ச சம்சார விருட்சத்தை பாத்தீங்கன்னா மந்திரம் சின்ன மந்திரம், ஆனா பாத்தீங்கன்னா பாஷ்யம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பாஷ்யம். அதனால பாத்தீங்கன்னா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு பூரணம் பாத்தீங்கன்னா உண்டாயிடும். அதுக்காக நாளைக்கு கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி 1வது மந்திரத்தை நம்ம பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசு. பரோட்ச ஞானம் கிடைச்சிடும், ஆனா அபரோக்ஷ அனுபூதி உண்டாகணும், சம்சாரம் நாசமாகணும் அப்படின்னா தியாகத்தினால மட்டும்தான் முடியும். தியாகாத் சாந்திர் அனந்தரம். 12:12 சொல்லியிருக்கு. தியாகாத் சாந்திர் அனந்தரம். இது எல்லாம் பொய்ன்னு வெட்டி வீழ்த்தாம மோட்சம் கிடைக்காது. ஏதாவது பொய்ய பார்த்தீங்கன்னா கையில பார்த்தீங்கன்னா பாம்பு இல்லை, பாம்பை பார்த்தா கயிறு இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். எனக்கு கயிறும் தெரியணும் பாம்பும் தெரியணும் அப்படின்னா அது மாதிரிலாம் சம்பவம் இல்லை. சிப்பி தெரிஞ்சதுன்னா வெள்ளி தெரியாது, வெள்ளி தெரிஞ்சா சிப்பி தெரியாது. எனக்கு ரெண்டும் தெரியணும் அப்படின்னா எப்படி தெரியும்? தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றா இது பண்ணணும். தன்னால் நடந்துடும். நீங்க பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பகவானியை பார்த்தீங்கன்னா வெளியிலன்னு ஒன்று இல்லாம போயிடும். சத்தியத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை கொஞ்ச நேரம் பாருங்களேன், மற்றதெல்லாம் இருட்டாயிடும். பிரகாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் இருட்டாயிடும். அதே மாதிரி தான் பாப்பா. ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.